புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். கருத்துரை வழங்க
அன்போடு அழைக்கிறோம். அன்பிற்கினிய உசிலம்பட்டி ஆசிரியர் பாலிடெக்னிக் கல்லூரியுடைய மேடம் அழகுலட்சுமி அவர்களே, இந்நிகழ்வுடைய ஆடிட்டருடைய கோஆர்டினேட்டர் மரியாதைக்குரிய திரு சௌரசார் அவர்களே, இன்றைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இருபாடு மாணவ செல்வங்களுக்கு இந்த மதிய நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு உங்களிடம் சில விஷயங்களை 2 நிமிடம் உங்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அந்த கலைக்குழு போதையினால் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள், உடல் உபாதைகள், அதனால் அந்த ஊரில் நம் குடும்பத்துக்கு ஏற்படும் அவமானங்கள், அதனால் அந்த ஒரு மனுஷனுக்கு தன்மானம் போச்சுன்னா அப்புறம் வாழ்றது அர்த்தமே இல்லை. கெட்டவன் சொல்லிட்டு ஒரு நிமிடத்துல கெட்டவனை மாறிடலாம். ஆனால் நல்லவரா மாறுறதுக்கு 10 வருடம் கூட ஆகலாம். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இன்னொன்று, இந்த போதை பழக்கம் நம்ம மனித உருவாக்கத்திலிருந்து, மனித பிறவி உருவாக்கத்திலிருந்தே இருக்கு. அது சில காரணங்களுக்காக நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். வழிபாட்டு உரிமைக்காக, நம்முடைய குலதெய்வ வழிபாட்டிற்காக, சில விஷயங்களுக்காக பயன்படுத்தினார். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல ஏன் நாம் இன்றைக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம் கண்முன்னே நிற்கிறது. அதற்கு காரணம் ஒரு 10 வருஷம் பின்னோக்கி போனா தெரியும். 10 ஆண்டுகளுக்கு முன்ன வர பல லட்சங்களை செலவழித்து படிக்கிற பள்ளி தான் கல்வி. அவர்கள் தான் இந்த மாநிலத்தில் முதல் மாணவர்களாக, மாவட்டத்தில் முதல் மாணவர்களாக, தாலுகாவில் முதல் மாணவர்களாக வந்து கொண்டிருந்தார்கள். நீங்க அதுக்கு பிறகு இப்போ 10 ஆண்டு 7 ஆண்டுகள்லாம் நீங்க கணக்கீடு பண்ணி பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, இது போன்ற நம்ம அரசு தொடர்பான கல்லூரிகளில் படித்தவர்கள் தான் மாநில அளவில், மாவட்ட அளவில் முதலிடம் பெறுகிறார்கள் என்பது நீங்க தினசரி நாளிதழ் பேப்பர் பள்ளிக்கல்வி, கல்லூரி கல்விகளுக்கு நல்ல விதமான முன்னேற்பாடுகளை, உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதில் மாற்றம் இல்லை. இப்போது இருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் போட்டி போட்டுக்கொண்டு தன் பாடத்தில் அவர்களை எப்படியாவது 100க்கு 100 எடுக்க வைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வெறியோடு செயல்படுகிறார்கள். அதனாலதான் மாணவர்கள் இன்னைக்கு முன்னேறி பல பள்ளிகளை, நான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன். இந்த ஆண்டு +2லும் சரி, 10லும் சரி, அரசு பள்ளி, மகளிர் பள்ளி தான் முதலிடம் மாவட்டத்தில். அந்த பெருமை என்பது இது எல்லா மாவட்டத்திலும் இன்னைக்கு வேறுபட்டுருச்சு. இப்போ அரசு இந்த 3 ஆண்டுகள் அரசு பள்ளியில் +2 முடிச்ச பள்ளி குழந்தைகள் உலக அளவில் ஜப்பான், இந்தோனேசியா போன்ற பல நாடுகளில் 18 மாணவர்கள் இந்த 2 ஆண்டு மட்டும் கல்லூரி உயர்கல்வி படிக்க போயிருக்காங்க. அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவி